ஒரு பொண்ணோட சாபம் 3 தலைமுறையா ஒரு குடும்பத்த நிம்மதி இல்லாம அழிக்குதுன்னா நம்புவீங்களா? இந்த கதை 1950லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சின்ன கிராமம், அழகான வீடு, அம்மா, அப்பா, 3 அண்ணனுங்க. அந்த வீட்டுக்கே அவ ஒருத்தி தான் பொண்ணு. செல்லமா வளர்ந்த தங்கச்சி. அமைதியா இருப்பா, அழகா இருப்பா. ஆனா அவளுக்குள்ள நெறைய ரகசியங்கள் இருந்துச்சு. அவளோட வயது ஒரு 20 இருக்கும். அவ ஒரு நாள் யாரையோ தனியா பார்த்து பேசினா, அது அவளோட காதலன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அந்த ஊர்ல யாருக்குமே இது தெரியாது. அந்த வழியா போறவங்க யாரோ அவள அந்த பையன் பேசுறது பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டாரு. அவங்க அப்பா இந்த ஊரிலே ரொம்ப கௌரவம் பிடிச்சவரா இருப்பாரு. அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே கேட்கல. "நீ காதலிக்கிறியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ ஒரு பையன் கூட நின்னு பேசி அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்காகவே நீ சாக வேண்டியவ தான்" அப்படின்னு சொல்லி அவள மிரட்டுறாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆள விட்டு ஒரு விஷ மூலிகையை எடுத்துட்டு வந்து அதை அரைச்சு அந்த பொண்ணை குடிக்க சொல்றாரு. வீட்டுக்குள்ள நரகம் ஆரம்பிச்சது. அடிச்சாங்க, திட்டினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அந்த மூலிகையை குடிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அவ அழுதா, கெஞ்சினா, மறுத்தா. அவங்க அப்பா, "நீ அவனை விடுறியா இல்ல உயிரை விடுறியா? இது உன் கையில தான் இருக்குன்னு" பேசினாரு. அந்த பொண்ணு, "உங்க ஆணவம் இவ்வளோ பெருசா இருக்குன்னா எனக்கும் அவ்வளோ பெருசா இருக்கும்னு" அந்த விஷத்தை அவங்க கண்ணு முன்னாடியே குடிக்கிறா. ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவ சொல்றா, "நான் விஷம் குடிச்சிட்டு இப்பயே செத்துருவேன். எனக்கு அந்த வலி இதோட போயிடும். ஆனா நீங்க எல்லாம் பண்ண துரோகத்துக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்களை வம்சம் வம்சமா நான் வந்து அழிப்பேன். அதை பார்க்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. கடைசி உயிர் வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கும்" அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு அந்த நைட்ல தனியா வேதனையோட சித்திரவதை அனுபவிச்சு அந்த உயிரை விட்டுட்டா. அப்போ அவங்க அண்ணனுக்கு பேச முடியாத நிலைமை இருந்துச்சு. இப்போதான் சாபமே ஆரம்பிக்குது.